முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, நம்ம ஏற்கனவே டைட்டில் தம்ப்டைல்ல வந்து பார்த்திருப்போம். அதாவது ரயில்வே எக்ஸாம்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதா, அதாவது ரயில்வே எக்ஸாம்ல நிறைய போஸ்டிங் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை இருக்கிறதுலே அதிகப்பட்ட வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்க ரயில்வே எக்ஸாம்ஸோட ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இது மட்டும் இல்லாம பேங்க்ல வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க, அது டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் வந்து கேட்கறாங்க, பிளஸ் வந்து அதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. முக்கியமா ரயில்வே எக்ஸாம்ஸ் பத்தி எந்த டீடைல்ஸுமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நீங்க 10th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், இல்ல டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்ல அதுக்கு மேல பிஜி கூட நீங்க பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல எந்த மாதிரியான ரயில்வே எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ல எப்படி இருக்கும், எப்படி வந்து பார்த்தா சிம்பிளா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் பத்தியா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும், இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா. சோ அந்த மாதிரி என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இருக்கிறதுல அதிகப்பட்ட வேகன்சி வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வரும். பட் முன்னால வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 3 years once 4 years once இந்த மாதிரி தான் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அனௌன்ஸ் பண்ணவும் பல்க் வேகன்சியா அதிகப்பட்ட வேகன்சி வரும் உங்களுக்கு. சோ அது மட்டும் இல்லாம செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பேங்க் ஜாப்ல எஸ்எஸ்சி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 30 வயசு வரை வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது இந்த வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது 30 வயசு வரையும் வச்சிருப்பாங்க. பட் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை பார்த்தா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு 33 வயசு வரை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னொரு ரிலாக்சேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா 33 வயசு வரை ஜெனரல் கேட்டகரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ரிலாக்சேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பேங்க் எக்ஸாம் கூட தமிழ்ல எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. பட் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தோம்னா நீங்க 10th பேஸ்ல ட்ரை பண்ணாலும் சரி, +2 பேஸ்ல ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல டிகிரி இல்ல டெக்னிக்கல் எது ட்ரை பண்ணாலும் சரி, எஸ்ஐ கான்ஸ்டபிள் இப்படி ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ தமிழ், இங்கிலீஷ் இல்ல ஹிந்தி இல்ல 13ல இருந்து 15 லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. சோ உங்க ஒப்பீனியன் பேஸ்ல லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை எக்கச்சக்க அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அலவன்ஸும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ். சப்போஸ் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பிளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல போற போஸ்டிங் எல்லாமே நைட் டியூட்டி கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் நீங்க நைட் டியூட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நைட் டியூட்டி அலவன்ஸ் அப்படிங்கிற தனி அலவன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை எக்கச்சக்கமான அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தா போஸ்டிங் பார்த்தலாம். இதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது என்ன போஸ்டிங்க்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்கறாங்க அப்படிங்கிறதா. சோ உங்களுக்கு மினிமம் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா குரூப் டி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இருக்கிறதுல அதிகப்படியான வேகன்சி இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட், ஒரு கிளர்க், அப்படின்னா இந்த ட்ரெக் மெயின்டெனன்ஸ் பண்றது இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதுல வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது குறிப்பிட்ட கிலோ வெயிட்ட குறிப்பிட்ட மீட்டர் கீழே வைக்காம போகணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மென்னுக்கு தனியா ஒரு ரூல், விமனுக்கு தனியா ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 10th 12th முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th பேஸ்ல அப்படிங்கிற என்டிபிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. +2 அது மட்டும் இல்லாம டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்ப +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெயின் கிளர்க், ஜூனியர் லெவல்ல இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரிங்கிறது எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்டிபிசிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஆபீசர் லெவல் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. முக்கியமா டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. எந்த போஸ்டிங் போறாங்களோ அதை பொறுத்து சேலரி டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்ப அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா +2 இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிகிரி பேஸ்ல வந்து பார்த்தா எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு.
சோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா ஒன்னு ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லயோ இல்ல ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் போஸ்ட்லயோ போடுவாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எஸ்ஐக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும். அங்கேயும் கண்டிப்பா இருக்கும். உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் சாலே 30,000 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லயும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் போஸ்ட்லயும் போடுவாங்க உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, அதாவது டெக்னிக்கலா பார்ப்போம் நம்ம. இப்ப ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னு நினைச்சு விட்டு போயிறாங்க. பட் இதுல வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு, பிசிஏ முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்ப வந்து இதுல என்னென்ன வேகன்சி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது. மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒன்னு ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இதுல ஐடி ஆபீசருக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாம சிஎம்ஏ கெமிக்கல் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான வேகன்சி, இது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த டிப்ளமோ முடிச்சவங்க வேணாலும் ட்ரிபிள் இசிஇ டூல் அண்ட் இந்த மாதிரி யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆபீசர். இந்த ஐடி ஆபீசருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஒரு டிகிரி முடிச்சவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ அப்படின்னா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிஜிடிசிஏ அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான 1 இயர்க்கான ப்ரோக்ராம் நீங்க வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரா ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லயோ இன்ஸ்டியூட்லயோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிஎம்ஏ, அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படி இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்க காலேஜ் பெர்சன்டேஜ் 55% மேல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த டிப்ளமோ முடிச்சவங்கனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிள். பட் வேகன்சி வந்து பார்த்தா மத்த போஸ்டிங்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிஎம்ஏ, ஐடி ஆபீசர், டிஎம்எஸ் இந்த போஸ்டிங்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஜூனியர் இன்ஜினியருக்கு கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும் உங்களுக்கு. சோ டெக்னிக்கலா ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ இல்லைன்னா வந்து பார்த்தா ஐடிஐ, உங்களுக்கு வந்து பார்த்தா டெக்னீஷியன் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இது வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு. முக்கியமா லோகோ பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்ல போய் அடுத்து வந்து பார்த்தா ப்ரமோஷன் மூலியமா நீங்க லோகோ பைலட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கலான எக்ஸாம் தான். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து பார்த்தோம்னா குரூப் டிக்கான எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம், இது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தா எஸ்ஐக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தாவே போதும். பட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. எஸ்ஐக்கு வேற ரூல் இருக்கும், கான்ஸ்டபிளுக்கு வேற ரூல் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான போஸ்டிங் தான் மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. பட் வேகன்சி லெவல் கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், முக்கியமா எந்த டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டிகிரி கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஜென்ரலா நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான், இந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் ஜென்ரலா நீங்க அப்ளை பண்றப்ப வந்து பார்த்தா 10th பேஸ்லயோ 12th பேஸ்லயோ டிகிரி பேஸ்லயோ ஒரு ஜென்ரலா வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டான டாபிக்ல இருந்தா கேட்பாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா கண்டிப்பா ரீசனிங் டாபிக் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்டியூட் டாபிக் வரும். ஆப்டியூட் டாபிக் அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ், அது மட்டும் இல்லாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேஷன், சிம்பிளிபிகேஷன், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆவரேஜ் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து பை சார்ட் இந்த மாதிரியான சார்ட் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து வரும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படிம்பாங்க. பட் டாபிக் வந்து பார்த்தா ஆப்டியூட் ரெலவெண்டா தான் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். பாட்னி, ஜுவாலஜி, அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான 10th பேஸ்ல 12th பேஸ்ல இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தா சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் டாபிக் வந்து வரும். ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் வரும். இது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா லாஸ்ட் ஒரு 6 months படிச்சீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் பேஸ்ல இந்த காம்ப்ரிஹென்ஷன் டாபிக்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் அதிக பீரியட் இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க.
சோ உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. எல்லா எக்ஸாமுமே ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டாவே முக்கியமா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வருது அப்படின்னாவே கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கும். சோ ரயில்வே எக்ஸாம்ஸ்லயும் வந்து பார்த்தா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா எப்படி படிக்கலாம், முக்கியமா பிகினர்ஸா இருக்கீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா நீங்க 10th பேஸ்ல ட்ரை பண்ண போறீங்களா, 12th பேஸ்ல ட்ரை பண்ண போறீங்களா, இல்ல டிகிரி பேஸ்ல ட்ரை பண்ண போறீங்களா, இல்ல டெக்னிக்கலா ட்ரை பண்ண போறீங்களான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா டெக்னிக்கல் அப்படின்னா கண்டிப்பா டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. நீங்க ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணாலும் சரி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க என்ன முடிச்சீங்களோ அது ரிலவெண்டான டாபிக்ல வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டெக்னிக்கலா ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கறத பாருங்க. சப்போஸ் அப்படி கிடைக்காது அப்படின்னா காமனான டாபிக் வந்து வந்துருங்க. காமனான எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது என்டிபிசி, குரூப் டி, அது மட்டும் இல்லாம எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்ஐக்குலாம் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத எலிஜிபிள். பட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பண்ண முடியும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் பண்ண முடியும் உங்களுக்கு. பண்ண முடியணும். சோ அந்த மாதிரி தான் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களால. சோ அந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸ்ல என்ன எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அது ஒரு எக்ஸாம் இருக்கலாம், இல்ல ஒண்ணுக்கு மேல கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து குரூப் டியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பீங்க, என்டிபிசியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா சப்போஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு வேற டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜூனியர் இன்ஸ்டிடியூட்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். சோ அந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸ்ல என்ன எக்ஸாம் இருக்கு, உங்க குவாலிஃபிகேஷனுக்கு என்ன எக்ஸாம் இருக்கு, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, எத்தனை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க, ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்களான்னு பாருங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்ல ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸ்கில் பேஸ் அப்படின்னா முக்கியமா வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து பாக்குறாங்க. டைப்பிங் ஸ்கில் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, அதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருவாங்க. அத்தனை நிமிஷத்துல நீங்க எத்தனை வேர்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல தான் ஹிந்தி கொடுத்துருவாங்க. உங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ டைப் பண்றீங்க அப்படிங்கறத பாப்பாங்க. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரி உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணலாமா, இல்ல காமனா இருக்க மாதிரியான ஜாப் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹார்ட் ஒர்க் போடுங்க. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கலாம், செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் கூட நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கலாம். சோ உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ண எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம்ஸ் ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து வராது உங்களுக்கு. பட் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல காம்படிஷன் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு உங்களுக்கு. பட் நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆன்லைன்ல எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கு உங்களுக்கு. சொல்ல போனா நிறைய ஆப் கூட இருக்கு உங்களுக்கு. அதுல நிறைய மோக் டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி பிராக்டிஸ் வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா முன்னால வேகன்சி அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப எல்லாம் வந்து பார்த்தோம்னா வேகன்சி அப்படிங்கிறது 2 வருஷம் கூடுவா 3 வருஷம் கூடுவா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. சோ அதனால நீங்க வந்து டைம் கிடைக்கிறப்ப தொடர்ந்து வந்து பார்த்தா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம் பேஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. பட் எனக்கு பேசிக் டீடைல் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ சின்ன யூஸ் பண்ண. எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.